யாழ்ப்பாண சித்தர் திருப்புரம்பியம். சிவலிங்கத்தின் மீது சட்டை உரித்த நாகம். ஜீவசமாதியில் காட்சி கொடுத்து சிலிர்க்க வைத்த மகான். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இருக்கிறது திருப்புரம்பியம். இவ்வூரில் மதுரை ஆதீனத்துக்குச் சொந்தமான பிரம்மாண்டமான சிவன் ஆலயம் ஒன்று இருக்கிறது. வழக்கு தொடர்பான எந்த சிக்கலையும் இங்கு வந்து முறையிட்டால் அதனை தீர்த்து வைப்பார் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இவ்வூருக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு என்றால் அதுதான் யாழ்ப்பாண சித்தரின் ஜீவசமாதி. இங்கு ஜீவசமாதி ஆகியிருப்பவரை யாழ்ப்பாணம் ஆறுமுக தேசிகர் எனக் கூறுகிறார்கள். சாமிகள் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். இறை சேவையில் அதிக நாட்டம் கொண்ட சாமிகள் மக்களின் தீராத நோய்களை தீர்த்து வைத்திருக்கிறார். அவரை நாடி வந்தவர்கள் செல்வச் செழிப்போடு திரும்பிச் சென்றார்கள். ஒரு நாள் தன்னுடைய நாள் நெருங்கிவிட்டதை அறிந்த சாமிகள் திருப்புரம்பியம் ஊரின் ஈசான்ய மூலையில் இருந்த இந்த இடத்தை தேர்வு செய்து இங்கே வந்து அமர்ந்து கொண்டார். பின்னர் நான் ஜீவசமாதியாகப் போகிறேன் என மக்களிடம் அறிவித்தார். சாமிகளின் ஜீவ ஆலயத்திற்கு குழந்தையில்லை என்று வரும் தம்பதிகளுக்கு எலுமிச்சம்பழம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஐயாவை வணங்கிவிட்டு அதனை உண்ணும்போது குழந்தை பேறு நிச்சயம். யாழ்ப்பாண ஆறுமுக சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்தால் கர்ம வினைகளும் பாவ வினைகளும் தீர்வது நிச்சயம் என்கிறார்கள். வாருங்கள், யாழ்ப்பாண ஆறுமுக தேசிகரின் அருளைப் பெற்று வருவோம்.